நல்ல ஒரு வாஷிங் மிஷினும் உங்களுக்கு வாராக்கள் வந்து உண்மையில உங்களுக்கு படம் இல்லை மரக்கறிகள் வித்தியாசமான ஒரு இதாக இருக்கு சட்டி வானையர் கழுவுறது நாங்கள் செய்திருக்கேன் அவர்கிட்ட பிளான் தானே ஏசி வசதியும் செய்திருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோவேல், என்னுடைய அருள். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறவன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னைக்கே தெரியும். புதுசாக ஒரு வீட்டோட ஒரு இடத்துல நாங்கள் நிற்கிறோம். இந்த இடம் அட்ரஸ் இந்த ரெண்டாம் குறுக்கு தெரு அப்படின்னு சொன்னாலே தெரியுமா இந்த வீடு இருக்கிறது. ரெண்டாம் குறுக்கு தெரு, அதால் வந்து அப்படியே பக்கத்தில் ஒரு நாச்சியம்மா கோயில் சொன்னார். ரெண்டாம் குறுக்கு தெரு நாச்சியம்மா கோயில் அவடத்துக்கு தான் இந்த வீடு இருக்குது. இப்போ இந்த வீட்டுட்ட உரிமையாளர் வந்து ஜேர்மனில் இருக்கிறார். ஜேர்மனில் இருக்கிற ஒரு அங்கிள் தான் அவர்கிட்ட தான் இந்த வீடு. இப்போ இந்த வீடு வந்து வாடகைக்கு கொடுக்குறது. அதாவது இப்போ ஒரு நாளைக்கு வந்து 8000 அப்படின்னு சொல்லி வாடகைக்கு கொடுக்கணும். ஒரு மாதத்துக்கும் எடுக்கலாம், நீங்கள் ஒரு நாளைக்கும் எடுக்கலாம். ஒரு ஆள் வந்து தங்கினாலும் சரி, ஒரு 10 பேர் 15 பேர் வந்து தங்கினாலும் சரி, அதே ரேட் தான். மாத வாடகை வந்து எவ்வளோ சொன்னாலும் ஒரு நாளைக்கு 8000 சொன்னாலே ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 240 வருது. ஆனால் அந்த அங்கிள் வந்து அந்த 240 எடுக்காமலுக்கு குறைச்சி, அதாவது இப்போ 150 160க்குள்ளே நீங்கள் பேசி தீர்த்து கொண்டு இந்த வீட்டை நீங்கள் வாடகைக்கு எடுக்கலாம் ஒரு மாதத்துக்கு. ஆனால் இதுக்குள்ளே வந்து சகல வசதியும் இருக்குன்னு சொல்லி அந்த அங்கிள் சொல்லியிருக்கார். அப்போ நாங்களும் பார்க்கல தான் பார்க்க போகிறோம். 3 பாதை இருக்குது வீட்டுக்கு. வீட்டுக்கு 3 பாதை. 3 பாதை. அப்போ நாங்கள் இங்கே வந்த பாதைன்னா வந்து சும்மா நோம்பலாக அந்த கைஸ் கோயில் வாரது கஷ்டம். நாங்கள் சரி சரியா. அப்போ அதால் இன்னொரு பாதையும் இருக்கா, 3 பாதை இருக்கா. வாகனங்கள் எல்லாம் நீங்கள் அதால் கொண்டு வரலாம். அப்போ நீங்கள் ஒழுங்கையை பற்றி யோசிக்க தேவையில்லை, பெரிய வாகனங்கள் எல்லாம் வரலாம். ஓகே, அப்போ உள்ளுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி இந்த அங்கெல்லாம் நாங்களை கொண்டே காட்ட போகிறேன். ஓகே, நாங்கள் உள்ளுக்க போய் பார்ப்போம். மெயின் டோரை நாங்கள் திறந்து அப்படி உள்ளுக்க பார்த்தோம்னு சொன்னால் ஆரம்பத்திலே நல்ல ஒரு கார்டன் ஒன்று வச்சிருக்கணும். ஃபுல்லாகவே இந்த வாழை இருக்கேன்னா நல்ல மாவட்டத்தில் கல்லெல்லாம் பழகிருக்கணும். வாகனங்கள் கொண்டு வந்து இதிலே பார்க் பண்ணலாம். இதில் நல்லா பார்க் பண்ணக்கூடிய வசதி இருக்குது. டயர்ஸுகள் மற்ற ஆட்டோ மற்றக்கூடிய வாகனங்கள் எல்லாம் நம்மளை சின்ன ஒரு கடை கொண்டு வச்சுருக்கணும். இதுக்காக பெரிய இதால் டயர்ஸ்லாம் வரக்கூடிய மாதிரி கூட. சரி, அப்போ இந்த மதில் உடைச்சி தான் டபுள் கேட் போட போகிறோம். பெரிய வாகனம் வரக்கூடிய மாதிரி. ஆனால் இப்போ கயசில் நோம்பல் வாங்கினா நாங்கள் காட்டின பாதை. இப்போ நாங்கள் உள்ளுக்க போய் பார்ப்போம். அப்படியே இவ்வளத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஹோல் உண்டு. டானா பாட்டில் நல்ல வெளியில் ஒரு வைக்கிறீங்கன்னா மீங்கால டானா பாட்டில் பெரிய ஹோல் உண்டு. அதோட பாராட்டு எக்ஸசைஸ் செய்கிறது அதுவும் பாவிக்கலாம். அப்படி பொழுது போகாட்டி அதோட நீங்கள் உடற்பயிற்சி செய்யணும் பண்ணி சொன்னால் கூடி அதுக்கேற்ற மாதிரி செய்கிற வசதியில் வைத்திருக்கணும். மற்ற தரவாட ஜாமனும் இருக்கு, சமையலுக்கு தரவாட ஜாமம் இருக்கு. இப்படி படிக்கிறது எக்ஸசைஸ் சூப்பராக இருக்கு. நல்லா அப்போ நீங்கள் உங்கள் பொழுது போகாட்டி இது வேலையும் செய்து வந்துருக்கலாம். எக்ஸசைஸ் செய்யக்கூடிய மாதிரி பார்ப்போம். அதே மாதிரி தான் அப்படியே நல்ல கேட்டுனம் போட்டு வச்சிருக்கணும். பார்க்க வடிவாக இருக்குது. நல்ல கலரை பண்ணி உள்ளுக்க போயிட்டு என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சரி, அப்படியே இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹோல். ஹோலுக்குள்ளே சாப்பாடு மேசை இதில் வச்சிருக்கணும். என்ன 6 பேர் சாப்பிடக்கூடிய மாதிரி மேசை.
அப்படியே நல்ல பெயிண்ட் எல்லாம் கொடுத்து நல்ல லைட் பல்பெல்லாம் கொடுத்துருக்கணும். டிவி நடக்குது. அதோட நல்ல குறிக்கொண்டு வச்சிருக்கணும். வாராட்ட உங்களுக்கு பாவிக்கல வாராட்டு வாராட்டு நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம், குளிராக குடிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி வசதி வச்சிருக்கணும். மற்றது அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல டிவியும் வச்சிருக்கணும். பொழுதுபாடி நல்ல படங்களை ஒரு பார்க்கக்கூடிய மாதிரி நல்ல டிவி, அதோட நல்ல சோஃபா, நல்ல சூப்பராக இருக்கு. நல்ல சோஃபா வச்சிருக்கணும். இங்காலையும் அதிலையும் வச்சிருக்கணும். நேரோட தண்ணி குடிக்கிறக்கூடிய வசதியும் வச்சிருக்கணும். ஓகே இருந்தாலும் ஆனால் இதுக்குள்ள கூலா தான் இருக்கு. எதுக்கு கூலா இருக்கோ? 2 ரூம் என்ன? 3 ரூமை பார்ப்போம். சாமியார் ஏன்னா அப்படி எங்கள் சாமி படங்களும் வச்சுருக்கோம். அதில் அப்படி காட்டுவோம். சாமியாரை ஆனால் நல்ல டபுள் பெட் தான், 2 பேர் தரக்கூடிய மாதிரி பெரிய ரூம் தானே. அதுக்கேற்ற மாதிரி அயன் பண்ணக்கூடிய வசதியும் இருக்கு. அயன் பாக்ஸும் வச்சிருக்கணும். வாரணினா கூட ஷர்ட்டு ட்ரௌசர்கள் அயன் பண்ணக்கூடிய மாதிரி வசதி இருக்கு. நல்ல ரூம், பெரிய ரூம் தான், விஸ்தாரமாக படுத்தெழும்பலாம். அப்படி அங்காலையும் ஒரு ரூம் இருக்கும், அதையும் பார்ப்போம். ஃபேன் வசதியும் இருக்கு, மேலே ஃபேன் போட வைக்கணும். அங்கால ஏசி இருக்கு. ரைட், அங்காலே ஏசி. சரி, அப்போ அதையும் பார்ப்போம். அப்படி சரி, அதை நாங்கள் பார்த்த நாங்கள் சாமி ரூம். அப்போ இதே மாதிரி இந்தியாவிலேயும் ஒரு ரூம் இருக்கு. அப்போ நாங்கள் இதையும் பார்ப்போம். 2வது ரூம் சூப்பராக இருக்கா? இதுக்குள்ள ஏசியா? ஏசி இருக்கு. இந்த ரூமுக்கு ஏசி இருக்கு. இது நல்ல டபுள் பிளேட், நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கு. அதோட ஏசி வசதியும் செய்திருக்கேன். ஏர் கண்டிஷன் ஏசி தேவைன்னு சொன்னா நீங்க ஏசியை போட்டு கொள்ளலாம். அப்படி ஆனா இதுல நல்ல அதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த ரூம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா செய்திருக்கணும். கபர்ட் எல்லாம் அடிச்சிருக்கணும் மேல. நல்ல வசதி செய்திருக்கணும். மேல அப்படியே கீழே நல்ல கண்ணாடி இந்த செட் அப்படியே வச்சிருக்கணும். ஆனா பார்க்க வித்தியாசமா இருக்கா. நல்ல ஒரு மெதட் பிளான் அங்க செய்திருக்கேன். அவர்கிட்ட பிளான் தானே இதெல்லாம். அவர்கிட்ட பிளான்லேயே மேல வாராக்கள் என்னென்ன வசதி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய உடுப்புகளோ உங்களோட பயில்கள் எல்லாம் வைக்கக்கூடிய மாதிரி நிறைய வைக்கலாம். அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய ஒரு இடம் இருக்கு. நல்ல ஒரு வசதி செய்திருக்கணும். ஏசி தேவைன்னு சொன்னா ஏசியை பயன்படுத்தி கொள்ளலாம். ஃபேன் தேவைன்னு சொன்னா ஃபேனை நீங்க பாவிச்சு கொள்ளலாம். விருப்பப்படி செய்யலாம். அதை விட கொஞ்சம் சின்ன ரூம் தான், ஆனால் நல்ல வைக்கக்கூடிய மாதிரி வச்சிருக்கணும். அப்போ நாங்கள் அடுத்த ரூமையும் ஒரு பார்ப்போம். அப்படியே நாங்கள் 2வது ரூம் பார்த்து நாங்கள் அடுத்தது இன்னொரு ரூம் இருக்கா, 3வது ரூம், அதையும் பார்ப்போம். ஆனால் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே நல்ல டைல்ஸ் வச்சு வைக்கிறேன். காட்டு ஒருக்க அதோட இந்த டைல்ஸ் வந்து சின்னாக்கள் நடந்தாலும் அந்த வழுக்கிற டைல்ஸும் இருக்கு. ஆனால் இந்த சின்னாக்களையும் கவனத்தில் கொண்டு ஆனால் இந்த டைல்ஸை பதிச்சு வச்சிருக்கணும். நடக்கைக்குள்ள மேலே வழுக்கக்கூடிய திறன் இல்லாமல் இருக்கு. எங்களுக்கே நம்ம நடக்கக்கூடிய மாதிரி இருக்கா, சின்னாக்களும் மேலே நடக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரெண்டாக வழுக்குறது குறைவு. அப்படி இதால் வாங்க. அப்படியே நாங்கள் இன்னொரு ரூம் இருக்கு, அதையும் பார்ப்போம். இது 3வது ரூம். கொஞ்சம் இது ஒரு கொரோடோல் சைட். இது 3வது ரூம். ரைட். இது வந்து ட்ரிபிள் பெட். இது கிட்டத்தட்ட அதே பிளான் தான். இது ட்ரிபிள் பெட். இதுக்கும் ஏசி ஏர் கண்டிஷன் இருக்கு. இந்த பெட்டை பாருங்க. இது வந்து முதல்ல நாங்கள் பார்த்து நாங்கள் டபுள் பெட். ஆனால் இது வந்து ட்ரிபிள் பெட். 3 பேர் நம்மளா பழகக்கூடிய மாதிரி நல்ல பெரிய ஒரு கட்டில். அதோட கட்டிலும் நல்ல தேர்ஸ்ட்லாம் செய்திருக்கு. நம்ம நல்ல உண்மையிலும் நல்ல வைரமா இருக்கு. இது வந்து சின்ன 4 பேர் படுக்கலாம். 4 பேர் படுக்கலாம். சின்னாக்கள் படுக்காம நாங்கள் படுக்கிறதுனா 4 பேர் படுக்கலாம். திருப்தியாக காணும். பெரிய கட்டில். அதோட இதுக்குள்ளேயும் அந்த ஏசி ஏர் கண்டிஷன் பூட்டி வச்சிருக்கணும். ஏசி தேவைன்னு சொன்னா நீங்க ஏசியை பயன்படுத்தி கொள்ளலாம். ஃபேனும் பூட்டி வைக்கணும். மற்ற இந்த நில ஃபேனும் இருக்கு. மற்ற அந்த ஸ்டாண்ட் ஃபேன் அது வச்சிருக்கணும். ஸ்டாண்ட் ஃபேன் எல்லாம் வச்சிருக்கணும். அப்படி இதையும் காட்டும் இருக்கா. இதுவும் அதே மாதிரி அந்த 2வது ரூமுக்கு இருந்த மாதிரி கபோர்ட் கபோர்டுகள் அடிச்சு வச்சிருக்கணும். கபோர்டு அந்த சிஸ்டத்துலேயே நல்ல சிஸ்டம் நல்ல மாடலாக தான் இருக்கு.
அதுக்குள்ளேயும் ஒரு லாட்சி வச்சிருக்கிறோம் என்ன காசு நகையெல்லாம் பூட்டி வைக்கிறாரு. சரி, உண்மையில ஒரு நல்ல ரூம் வித்தியாசமா அடிச்சிருக்கணும். இதுவும் லைட்டுகள் போட்டு சரி. அப்படியே நாங்க அடுத்தது கிச்சன் என்ன கிச்சனே இருக்கா பார்ப்போம். அப்ப நாங்கள் வார நாங்கள் ஒன்றும் கொண்டு வந்து உடுப்புகள் வந்து மற்ற சமையல் சாமான்கள் வந்தாச்சு. சமைக்க சால சாமான் கிடக்கு. உடுக்கெல்லாம் கிடக்கு. சட்டி எல்லாம் சாடம் கிடக்கு. இந்த அடுப்பு கிடக்கு. இந்த சட்டி வாங்க ஒரு மிஷினும் கிடக்கு. என்ன மிஷின்? இந்த சட்டி வாங்க ஒரு மிஷின். இது சட்டி வாங்க கழுவு. இதுக்கு ஒன்றும் அங்கே கோப்பியில் சட்டி வாங்க எல்லாம் கழுவுல. ரைட் ரைட். வித்தியாசமான ஒரு இதாக இருக்கு என்ன சட்டி வானையால் கழுவுறதா? அப்போ நாங்கள் ஒன்றும் கையால் கழுவுறது இதில் போட்டு இதுக்கு சோப்பு மேலே இந்த இதுக்குள்ள சோப்பை போட்டுவிட்டு அது சுவிட்சை போட்டு விட்டா சரி. சரி சரி. அப்போ கோப்பை சட்டி கிட்டி பானை எல்லாத்தையும் உங்களுக்கு வச்சு போட்டு அதுக்கேற்ற மாதிரி செய்து விட்டோம்னு சொன்னால் அதே கழுவும். அதாவது பானை அளவில் நீங்கள் அந்த கோப்பையல் சின்ன அந்த சட்டி என்ன அந்த சமைக்கிற அந்த சின்ன என்ன சொல் சட்டின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கழுவுல. எல்லாத்துக்கும் சாமான் கிடக்கு. சமைக்கிறேன்னு சொன்னால் மரக்கறியல் அதெல்லாம் ஒன்று வந்தாச்சு. நாங்கள் ஓடி கொண்டு வந்தால் இல்லை சாலாம் கிடக்கு. ரைட் ரைட். சமைக்கிறது எல்லாம் அதோட எங்கள் கிளாஸ் சாலாம் கிடக்கு. கப்புகள் எல்லாம் மிக்சி எல்லாம் கிடக்கு. இந்த மிக்சி இந்த இது ஐட்டம் ரைட் ரைட். மிக்சி இந்த ஐட்டம் எல்லாம் கிடக்கு. மிக்சி மெட்டது இங்கே அவன் என்ன இதாகும் அவன் வச்சிருக்கணும். அந்த மிக்சிக்கு இந்த கப்புகள் எல்லாம் வச்சிருக்கணும். மேலேயும் ஃபுல்லாக நல்ல கபர்டு அடிச்சு வச்சிருக்கணும். சமையலுக்குரிய பாத்திரங்கள் இந்த பாத்திரங்களை காட்டணும். சமையலுக்குரிய பாத்திரங்கள் அதில் வச்சிருக்கணும். கேஸா? கேஸ். இது கேஸ் அடுப்பு. இதுல நல்ல கேஸ் அடுப்பு வச்சிருக்கணும். அப்போ கேஸ் கேஸ் இது கரண்ட். இது இது வந்து கேஸ். இது கரண்ட். இந்த 3 செக்ஷன் வந்து கேஸ் கூடியது. இது வந்து கரண்ட்ல வந்து ரைட். அப்போ அடுப்பு வசதிகளும் செய்து வைக்கணும். உங்களுக்கு நீங்களும் சமைக்கக்கூடிய கத்தி ஐட்டம் கத்தி அதை கத்தியெல்லாம் கொண்டு வர தேவையில்லை. எல்லாமே அப்படியே இருக்கு. கடையில் வாராக கடையில எல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஃபுல்லாவே அப்படி டயர்ஸ் எல்லாம் பாய்ச்சிருக்கேன் மேல. அப்படி இது குளிக்கிறது நம்மள. ஆனால் உண்மையில கூட படங்கள்ல தான் பார்த்துருக்கோம். நிறைய சினிமா படங்கள்ல குளிக்கிறத பார்த்துருக்கோம். ஆனால் இப்பதான் ரியலா பார்க்குறோம். உள்ளுக இருந்து அப்படியே தண்ணீர் படத்துல இருக்கிறது போல. என்னண்டு இந்த படத்துல குளிச்சிங்கன்னா வந்து எல்லாம் மஜாஜ் பண்ணும். அப்படியா? இதுலாம் கரண்ட் தானே? தண்ணிக்கு அந்த கொப்பளம் மாதிரி சொல்றாங்க. கொப்பளம் மாதிரி ரைட் ரைட். இந்த மெஷின் உள்ளுக்க ஃபுல்லா தண்ணி போய் படுத்து பாவிக்கலாம் தானே? பாவிக்கலாம். இப்போ வாரணிகள் உண்மையில சிறந்த முறையில நீராடிக்கும் போகலாம். போகக்கூடிய வசதி. இது வந்து ஹாட் வாட்டர். இந்த மெஷின் வந்து ஹாட் வாட்டர். குளிர்ன்னு சொன்னா நீங்க சுடுதண்ணியை பயன்படுத்தி நீங்க அதை குளிச்சு கொள்ளலாம். எங்கெல்லாம் இந்த ஷவர் போட்டி இருக்கணும். நல்ல கண்ணாடி அப்படியே ஃபுல்லா வந்து பொமட் நல்ல கிளீனாக இருக்கு. என்ன நல்ல ஒரு கிளீனான ஒரு பாத்ரூம். இங்கே போஸ் இங்கே போஸ் மிஷின் பாவிக்கலாம். உங்களை கொடுப்பு தேக்கிறவங்க நாங்கள் பார்த்துருக்கோம். வாஷிங் மிஷின் அதுவும் வாஷிங் மிஷின் அங்கால பார்த்தோம்னு சொன்னா பாத்திரம் கழுவுறதுக்குரிய மிஷின் பார்த்துனாங்க. இப்போ இங்காலன்னு சொன்னா நாங்கள் உடுப்பும் கையால் துவைக்கிறதுக்கு அவசியம் வராது. நல்ல ஒரு வாஷிங் மிஷினும் உங்களுக்கு வாராக்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய மாதிரி அந்த அங்கே செய்திருக்கிறார். உண்மையில ஒரு நல்ல விஷயம். இங்க வரைக்குள்ள வந்து எந்தவித கஷ்டம் இல்லாமலுக்கு நாங்கள் எங்களோட தேவைகளை சந்திக்கிறதுக்குரிய வசதியெல்லாம் செய்து வச்சிருக்கிறோம். என்ன நிறைய உடுப்பு எல்லாம் போட்டு இதில் நாங்கள் துவைச்சு கொள்ளலாம். நல்ல டஸ்ட்பின் பக்கத்தில் வச்சுக்கணும். ஃபுல்லாகவே எல்லாம் டைல்ஸ் தான். ஒன்றுமே ஒன்று படிக்கிறது எல்லாம் க்ளீன் பண்ணுறது எல்லாம் முப் பண்ணுறது க்ளீன் பண்ணுறது எல்லாமே அப்படி அந்த கொலையும் வச்சிருக்கணும். நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி
உடுப்பு வழியாலையும் காய விடலாம், இதுக்கையும் காய விடலாம். ஓ உடுப்பு காய விடுறது நாங்கள் கோசு நெல்லை விட்டு இதில் ஒதுக்கி போட முடியும். ஆனால் சில என்ன கீத்து காஞ்சிடும் வெளியாலையும் போடலாம். வெளியாலையும் விட வெளியாலேயே பெரிய இடம் தான். வாராக்கள் இதையும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வசதி உங்களுக்கு இருக்கு. சரி, அப்படியே நாங்கள் கீழே ஃபுல்லாக பார்த்துட்டோம். கிணறும் இருக்கேண்ணே. இங்கெல்லாம் கிணறும் இருக்குது, பிரச்சனை இல்லை. அதோட இங்காலேயும் நல்ல வாஷ்ரூம் வச்சிருக்கணும், இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இதில் ஷவர் ஒன்று போட்டிருக்கணும், நல்ல கண்ணாடி இருக்குது. பெரிய தொட்டியும் இதில் கட்டி வச்சிருக்கணும். ஃபுல்லாக தண்ணியை நிரப்பிட்டு அப்படியே தொட்டிக்க படுக்க வேண்டியது தான். ஏன்னா அப்படி ஒரு பெரிய தொட்டி கட்டி வச்சிருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வார நீங்கள் தேங்காயும் வேண்ட வேண்டிய அவசியம் வராது. என்ன காரணம்னா நல்ல தென்னையும் இதில் வச்சிருக்கணும். ஓ மரம் ஏற தெரிஞ்சால் நீங்கள் தேங்காயும் ஏறி பிடுங்கலாம்ன்ட்டு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ தேங்காயும் கொஞ்சம் விலை தானே, அப்போ அதன்படியாக நீங்கள் தேங்காய் வேண்ட வேண்டிய வராது. இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தேங்காயம் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வசதி இருக்குது. பக்கத்தில் நல்ல கிணறும் இருக்குது, கிணத்துலேயே நீங்கள் அள்ளி குளிக்கக்கூடிய வசதி. சரி, அப்படியே நாங்கள் மேலே ஏறி பார்ப்போம், மேலே போவோம். சரி, அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கீழே எல்லாம் பார்த்துட்டோம், மேலே வந்திருக்கோம். அதாவது மொட்டை மாடின்னு சொல்லிவிட்டேன் தானே, அந்த மொட்டை மாடியில் ஆனால் மேலே ஒரு நல்ல தகரம் எல்லாம் போட்டு நல்ல ஒரு செட்டண்டு போட்டிருக்கேன். ஆனால் உண்மையில இதில் நிற்கவே நல்ல காற்றா இருக்கு. கீழே நிற்கிறத விட காற்று நல்ல கூடவே இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பெரிய ஒரு பரந்த இடம். இப்போ இதுவும் ஒரு தானா பாட்டு மிதக்கெல்லாம் அடித்து வச்சிருக்கணும். அந்த இரவு மழை பெய்கிறபடியாக அந்த மழை தண்ணிக்கு தான் காற்றுக்கு தூவான எல்லாம் அடிக்கும். இது ஒரு தானா பாடு. ஆனால் உண்மையில வெக்க காலங்களுக்குள்ள வந்து நாங்கள் உணலை தேடித்தானே தெரிவோம். ஆனால் இப்படி ஒரு இடத்துல வந்து கதிரையை போட்டு இப்படி இருந்தாலே உண்மையில நல்ல நித்திரை வரும். அப்படியான நல்ல இயற்கை காற்று. பக்கத்தில் அங்கால கடல், கடல்ன்ற வழியா இங்கால அந்த கிரவுண்ட், அந்த பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்கு. பாட்டி வைக்கிறார்கள். உண்மையில ஒரு நல்ல இடம், இயற்கை காற்று. ஸ்போர்ட் நடக்காது, ஸ்போர்ட்டையும் பார்த்துட்டு இருக்கலாம். அப்படியே தகரத்தால் ஒரு டிசைனை கொடுத்து செய்து வச்சிருக்கணும். சரி, ஓகே. பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அங்கிள் வந்து இந்த வீட்டை ஒரு எடுத்து போட சொன்னார். அப்போ நாங்கள் அந்த அங்கிள்கிட்ட விருப்பத்துக்காக எங்களுக்கு இந்த வீட்டை எடுத்த தந்ததுக்காக நாங்கள் அவளுக்கு நன்றி சொல்கிறோம். அதோட கூட இந்த அங்கிள் தான் எங்களோட வந்து எல்லா இடங்களையும் அப்படியே எங்களுக்கு எந்த ஒரு மறுப்பும் இல்லாமலுக்கு, அதாவது அந்த பஞ்சு படாமலுக்கு எல்லா இடத்தையும் நல்ல ஒரு விளக்கமாக எங்களுக்கு சொல்லியிருந்தது. உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். அப்போ நாங்கள் அதோட முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் திரும்பவும் உங்களுக்கு அந்த விளக்கத்தை சொல்கிறேன். நான் ஒரு நாளைக்கு வந்து 8000 இந்த வாடகை ஒரு நாளைக்கு. அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு ஆள் வந்தாலும் சரி, நீங்கள் 10 பேர் வந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு 8000. ஒரு மாதத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் 2,40,000 வருது. ஆனால் உண்மையிலே 2,40,000 அவையில் எடுக்க மாட்டேன்னா தாங்கள் குறைஞ்சது ஒரு 150 என்ன 150 160க்கு அவை அந்த கொடுக்குறேன்னு சொல்லி அந்த அங்கிள் சொல்லியிருந்தார். ஆனால் உண்மையில லாபம். நீங்கள் எடுக்கக்கூடிய ஆக்கள் நீங்கள் வெளிநாட்டில் இருந்து இங்கே வந்து நிற்கிறீங்கன்னு சொன்னால் உண்மையில ரூம் வாடகைகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாலே ஒரு நாளைக்கே நிறைய காசு. மற்ற உங்களோட சாலை சமைக்கக்கூடிய சட்டிவான பாத்திரம் முழுக்க கிடக்கு. கத்திரியிலேருந்து சாலை கிடக்கு. பாத்திரம் மற்ற போஸ் மிஷின் இருக்கு, உடுப்பு துவைக்கலாம். சட்டிவான மிஷின் இருக்கு, பார்த்துனாங்கல்ல. கத்திரியிலேருந்து சட்டிவானம் கிடக்கு. அப்போ உண்மையில நீங்கள் வார நீங்கள் வந்து நீங்கள் சமைக்கிறதுக்குரிய வசதி எல்லாம் இங்கே இருக்குது. நீங்கள் மரக்கறிகளை மீன்களை வேண்டி கொண்டு வந்தால் மட்டும் சரி. அதோட உடுப்பு துவைக்கிற வசதிகள் எல்லாமே அந்த இந்த இடத்துக்குள்ளே அந்த அங்கிள் வந்து உங்களுக்கு என்னென்ன வாராக்கள் நீங்கள் என்னென்ன சலுகையை பெற்றுக்கொள்ளணுமோ அவ்வளோ சலுகையுமே இங்கே அந்த அங்கிள் செய்து வச்சிருக்கார். நீங்கள் வந்து உண்மையில சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம். உடுப்பு வழியாலையும் உடுப்பு காய விடலாம். வழியாலையும் அந்த வழியாக காட்டின மாதிரி உங்களுக்கையும் காய விடலாம். உங்களுக்கு வழியாலையும் நீங்கள் உங்களோட விருப்பப்படி செய்யலாம். அதோட இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குற நீங்களாலும் சரி,
உள்ளுக்கு எங்கட ஸ்ரீலங்காலேருந்து பார்க்குற நீங்கள் நான் சரி இப்படி இங்கேருந்து யாழ்ப்பாணம் சைட் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அதாவது பொயின் பெற்றோம் 2ஆம் குறுக்கு என்று சொன்னாலே நாச்சியம்மா கோயில் சொன்னால் தெரியுங்களா? நாச்சியம்மா கோயில் அதுக்கு பக்கத்தில் அப்போ நீங்கள் வார நீங்கள் உண்மையில் இந்த வீட்டை நீங்கள் எடுத்து பெற்றுக்கொள்ளலாம். ஒரு மாதத்துக்கும் சரி ஒரு நாளைக்கு நாங்கள் அதுக்குரிய கான்டாக்ட் நம்பரை நாங்கள் உங்களுக்கு அதில் நாங்கள் போடுவோம். நீங்கள் இங்கே வந்து நீங்கள் அவளோட தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு என்னென்ன சலுகை தேவையோ அந்த அந்த அங்குலாக்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த சலுகையை உங்களுக்கு பெற்று தருவினோம். ஓகே, நாங்கள் இதோட வீடியோ தேவைன்னா என்னோட தொடர்பு கொள்ளலாம். ரைட், நாங்கள் சொல்லி தருவேன். இந்த அங்கள்கிட்ட நம்பரே நான் அதில் உங்களுக்கு போட்டு விடுவேன். இந்த அங்கள்கிட்டையும் அந்த அங்கள்கிட்டையும் நீங்கள் அதை பார்க்கலாம். நீங்கள் அந்த நம்பரோட தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சலுகை என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வசதிகள் எல்லாமே பண்ணி தரலாம், அரேஞ்ச் பண்ணி தருவினோம். சரி, ஓகே, நாங்கள் இதோட எங்களோட வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். எங்களோட வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நீங்கள்னு சொன்னால் மறக்காமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நாங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.